சரியா $1 மில்லியன் இருக்குன்னு ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது கேட்கவே ஒரு மிகப்பெரிய வெற்றி போல தோணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. $1 மில்லியன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மைல்கல் தான். ஆனா, வாழ்க்கையோட நிதி போராட்டத்துல நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் சொல்றத வச்சு பார்த்தா, அந்த $1 மில்லியன் தொகையானது அடுத்த சில வருஷங்கள்லயே உங்கள மளிகை பொருட்கள் வாங்க கூட ரொம்ப சிரமப்படும் நிலைக்கு தள்ளக்கூடும். சொல்லப்போனா இது பலருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். நிச்சயமா. கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் இதுதான் உண்மை. இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற கட்டுரைகள், அப்புறம் தரவுகளோட தொகுப்புல இருந்து உங்க எதிர்கால செல்வத்தை எப்படி திட்டமிடுறது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள தான் நம்ம பேச போறோம். அதாவது, இந்த நிதி சார்ந்த உலகத்துல இருக்கிற நிறைய குழப்பமான வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை நாம இன்னைக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். அதேதான். உங்க பணத்தை எப்படி பாதுகாப்பாகவும், வேகமாகவும் வளர்க்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட மிஷன். இந்த $1 மில்லியன் உதாரணம் ஒரு சரியான தொடக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா பாத்தீங்கன்னா, பலரும் இந்த நிதி திட்டமிடல் அப்படிங்கறத ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்க்கிற ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி தான் பாக்குறாங்க. 100% உண்மை. ஒரு நம்பரை தொட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஆமா. ஆனா நாம இன்னைக்கு அலச போற ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இது வெறுமனே ஒரு தொகை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது காலத்திற்கும் பணவீக்கத்திற்கும் இடையிலான ஒரு தொடர் போராட்டம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, அந்த போராட்டத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம நம்மளோட ஆயுதங்கள் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? அதாவது பணத்தை எங்க சேமிக்க போறோம் அப்படிங்கிற அந்த வாகனங்கள். கரெக்ட். சரியான முதலீட்டு வாகனங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம ஆதாரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த 401k, அப்புறம் ஐஆர்ஏ, ட்ரெடிஷ்னல், ராத் அப்படின்னு பல வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது. ஆரம்பத்துல இது எல்லாம் நான் பேங்க்ல இருக்கிற லாக்கர்கள் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. பேங்க் லாக்கர்ல வச்சா பணம் பத்திரமா இருக்கும்னு. ஆமா. ஆனா அந்த லாக்கர்ல வைக்கிற பணம் பணவீக்கத்தால மெல்ல மெல்ல மதிப்பிழந்து சாகும் அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு புரியுது. அதனால இந்த 401k மற்றும் ஐஆர்ஏ கணக்குகளை ஒரு பசுமை குடில், அதாவது ஒரு கிரீன் ஹவுஸ் அப்படின்னு நாம உருவாக்கப்படுத்திக்கலாமா? வாவ்! இது ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. லாக்கர் அப்படிங்கிற எண்ணம் பலரையும் தவறாதான் வழிநடத்துது. அதாவது நீங்க விதைகளை விதைக்கிறீங்க, அரசாங்கம் அது மேல வரி அப்படிங்கிற பேர்ல கை வைக்காம அது ஒரு மரமா வளர ஒரு பாதுகாப்பான சூழலை அமைச்சு கொடுக்குது. அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. இந்த கணக்குகளோட உண்மையான நோக்கமே பாத்தீங்கன்னா, உங்க பணத்தை வரி வலையில இருந்து தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ காப்பாத்துறது தான். ஓஹோ. அப்போ இந்த 401k அப்படிங்கிறது என்ன? அந்த 401k அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யற நிறுவனம் உங்களுக்கு அமைச்சு தர்ற ஒரு பசுமை குடில். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, உங்க நிறுவனமும் தன் பங்குக்கு சில விதைகளை இலவசமாவே உள்ள போடுவாங்க. அதுக்கு பேரு கம்பெனி மேட்ச். அட, இலவசமா பணம் கிடைக்குதா? அப்போ அந்த ஐஆர்ஏ அப்படிங்கிறது? இந்த ஐஆர்ஏ, அதாவது இண்டிவிஜுவல் ரிட்டையர்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது, எந்த நிறுவனத்தையும் சாராம ஒரு வங்கியிலயோ அல்லது தரகு நிறுவனத்திலயோ நீங்களே சுயமாக அமைச்சுக்கிற ஒரு தனிப்பட்ட குடல். சரி, இப்போ ஒரு பெரிய குழப்பம் வருது எனக்கு. நம்ம ஆதாரங்கள்ல இந்த ட்ரெடிஷ்னல் அப்புறம் ராத் அப்படிங்கிற ரெண்டுக்கும் இடையிலான வரி சலுகைகள் பத்தி நிறைய விவாதங்கள் இருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த ட்ரெடிஷ்னல் கணக்குல இப்போ நாம வரி கட்ட தேவையில்லை, ஆனா ஓய்வு பெறும்போது வரி கட்டணும்னு சொல்றாங்க. ஆனா ராத் கணக்குல இப்ப வரி கட்டணும், ஓய்வு பெறும்போது எந்த வரியும் கட்ட தேவையில்லைன்னு சொல்றாங்க. இத எப்படி முடிவு பண்றது? இதுல தான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இத ஒரு உத்தி ரீதியா நம்ம அணுகணும். அதாவது 30 வருஷத்துக்கு அப்புறம் அரசாங்கம் வரிகளை ஒட்டுமொத்தமா உயர்த்தி விட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் வருது இல்லையா? நிச்சயமா வரும். பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெடிஷனல் கணக்கு அப்படிங்கிறது, விதைகளுக்கு நான் இப்ப வரி கட்ட மாட்டேன், ஆனா 30 வருஷம் கழிச்சு கிடைக்கிற அறுவடையில ஒரு பங்கு அரசாங்கத்துக்கு தர்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. சரி, அப்போ ராத் அப்படிங்கிறது? ராத் அப்படிங்கிறது, விதைக்கும் போதே விதைகளுக்கான வரியை நான் கட்டிடுறேன், ஆனா 30 வருஷம் கழிச்சு வர ஒட்டுமொத்த அறுவடையும் எனக்கே தான் சொந்தம், அதுல அரசாங்கத்துக்கு எந்த பங்கும் இல்ல அப்படின்னு சொல்றது. இத கேக்குறப்போ 30 வருஷம் அறுவடை முழுவதும் எனக்கே அப்படின்னா நம்ம எல்லாரும் ராத்தே தானே தேர்ந்தெடுக்கணும். எதுக்காக பின்னொரு நாள்ல வரியை கட்ட ஒத்துக்கணும்? அங்கதான் நம்ம கணிதத்தை கொஞ்சம் உள்ள கொண்டு வரணும். இப்போ நீங்க மிக அதிக சம்பளம் வாங்குற ஒருத்தர்னு வச்சுப்போம். அதாவது உச்சபட்ச வரி வரம்புல இருக்கீங்க. ஓகே, ஒரு ஹை டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கேன். ஆமா. இப்போ நீங்க 35% வரிய கட்டி ராத்ல முதலீடு செய்யறத விட ட்ரெடிஷனல்ல முதலீடு செஞ்சு இப்போதே அந்த 35% வரிய நீங்க சேமிக்கலாம். புரியுது. ஏன்னா சம்பளம் அதிகம் வாங்குறப்போ வரி அதிகம். அதேதான். நீங்க ஓய்வு பெறும்போது உங்க வருமானம் கண்டிப்பா குறைவாதான் இருக்கும். அப்போ உங்க வரி வரம்பு வரும் ஒரு 15% கூட குறைஞ்சிருக்கலாம். அந்த நேரத்துல 15% வரி கட்டுறது தான் உங்களுக்கு லாபகரமா இருக்கும்.
ஓஹோ, இப்ப நல்லா புரியுது. அப்ப என் வருமானம் இப்போ குறைவா இருந்தா, நான் குறைவான வரிய கட்டி இப்போதே ராத்துல விதைகள விதைச்சிடணும். மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா எதிர்காலத்துல என் சம்பளமும் அதிகரிக்கும், வரியும் நிச்சயமா அதிகரிக்கும். ஆனா நான் முன்னாடியே கேட்டது போல எதிர்காலத்துல அரசாங்கம் ஒட்டுமொத்தமா வரி விகிதங்கள தாறுமாறா உயர்த்திட்டா, இந்த திட்டமெல்லாம் வீணாக்கி விடாதா? அந்த ஒரு அபாயம் எப்போதுமே இருக்கத்தான் செய்யுது. தேசிய கடன் அதிகரிக்கும் போது பாத்தீங்கன்னா அரசாங்கங்கள் வரிகளை உயர்த்தி தான் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன தீர்வு? அதுக்கு தான் நிதி ஆலோசகர்கள் டாக்ஸ் டைவர்சிஃபிகேஷன், அதாவது வரி பல்வகைப்படுத்துதல் அப்படிங்கறத பரிந்துரைக்கிறாங்க. உங்ககிட்ட ட்ரெடிஷனல் கணக்கும் இருக்கணும், அதே சமயம் ராத் கணக்கும் இருக்கணும். அட, ரெண்டுமே இருக்கணுமா? ஆமா, எதிர்காலத்துல அரசாங்கம் வரிய உயர்த்தினா நீங்க ராத்ல இருந்து பணத்தை எடுத்துக்கலாம். ஒருவேளை வரிய குறைச்சாங்கன்னா ட்ரெடிஷனல்ல இருந்து பணத்தை எடுக்கலாம். இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி செயல்படும். இது ரொம்ப அருமையான விளக்கம். சரி, முதலீடு பண்றதுக்கான வாகனங்களை தேர்ந்தெடுத்தாச்சு. இப்போ மீண்டும் அந்த $1 மில்லியன் அதிர்ச்சிக்கு வருவோம். சொல்லுங்க. என் வாழ்நாள் முழுவதும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு $1 மில்லியன் சேர்த்துட்டேன் அப்படின்னா, அது எப்படி எனக்கு பத்தாம போகும்? இது கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. இதுல பணவீக்கம் அப்படிங்கிற எந்திரம் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த பயம் தான் தீரும். பணவீக்கம்னா விலைவாசி உயர்றது தானே? அது வெறுமனே விலைவாசி உயர்வு மட்டும் கிடையாது. உங்க பணத்தோட வாங்கும் திறனை தொடர்ந்து அழிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. நம்ம ஆதாரங்கள்ல இருக்கிற ஒரு கணக்கீட்டை நாம இப்ப பார்க்கலாம். சரி, சொல்லுங்க. பணவீக்கம் சராசரியா ஒரு 3% அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த $1 மில்லியன் மதிப்பு கரெக்டா 30 வருஷங்கள் கழிச்சு வெறும் $411,000 மதிப்புக்கு சரிஞ்சிடும். எனது பாதிக்கு கீழே போயிடுமா? அதாவது 30 வருஷம் கழிச்சு என்கிட்ட $1 மில்லியன் நோட்டுகள் அப்படியே இருக்கும். ஆனா அதை வச்சுக்கிட்டு இன்றைய $4,11,000 என்ன பொருட்கள் வாங்க முடியுமோ அதை மட்டும்தான் வாங்க முடியும். அப்படிதானே சொல்றீங்க? ரொம்ப துல்லியமா சொல்லிட்டீங்க. இன்றைய மதிப்பிலான அந்த 4 லட்சத்தை வச்சுக்கிட்டு 30 வருஷங்களுக்கு பிறகு உங்களால அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஒரு சாதாரண மருத்துவ செலவுகளையோ அல்லது அடிப்படை வாழ்க்கையை கூட சமாளிக்க முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஒரு சராசரி குடிமகனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. கேளுங்க. நான் என் வாழ்நாள் முழுவதும் அரசாங்கத்தோட சோஷியல் செக்யூரிட்டி திட்டத்துக்கு வரி செலுத்தியிருக்கேன் இல்லையா? 30 வருஷம் கழிச்சு அரசாங்கம் என்ன அப்படியே நடுத்தருவுல விட்டுடாத. நான் ஏன் இதை பத்தி இவ்வளவு கவலைப்படணும்? இங்கதான் நம்ம ஆதாரங்கள் ஒரு கடுமையான நிஜத்தை சுட்டி காட்டுது. இந்த சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓய்வூதியதாரருக்கு பல உழைக்கும் இளைஞர்கள் வரி செலுத்திட்டு இருந்தாங்க. ஓ, அப்ப நிறைய பணம் உள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. ஆமா. ஆனா இன்னைக்கு மக்கள் தொகை விகிதம் முழுசா மாறிடுச்சு. முதியவர்களோட ஆயுட்காலம் அதிகமாயிடுச்சு. ஆனா பிறப்பு விகிதம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அப்ப உழைக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க? அதேதான். இதனால இனி வரும் காலங்கள்ல அரசாங்கத்துக்கிட்ட இந்த திட்டத்துக்கு போதுமான நிதி இருக்காது. நீங்க எதிர்பார்க்கிற தொகையில வெறும் 75% அல்லது அதற்கும் குறைவாகவே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அட பாவம, அப்போ அது பத்தாதே. கண்டிப்பா பத்தாது. அது உங்களை வறுமை கோட்டுக்கு கீழ் போகாம பாதுகாக்குமே தவிர உங்களோட நிஜமான வாழ்க்கை செலவுகளை முழுமையா ஈடுகட்டாது. என்ன காப்பாத்த எந்த வல்லரசும் வரப்போவதில்லை, என் சேமிப்பு மட்டும்தான் என்ன காப்பாத்த போகுது. அதனாலதான் நம்ம ஆதாரங்கள்ல காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி அப்படிங்கறத பத்தி திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க போது. ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த கூட்டு வட்டி அப்படிங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி பேசப்படுது. உண்மையில அதோட பின்னாடி இருக்கிற கணிதம் என்ன? எப்படி அது வேலை செய்யுது? இத புரிஞ்சுக்க நாம ஒரு சின்ன புள்ளி விவரத்தை பார்க்கலாம். நீங்க ஒரு 7% லாபம் தரக்கூடிய ஒரு முதலீட்டுல $1 முதலீடு செய்றீங்கன்னு வச்சுப்போம். சரி. அத நீங்க ஓய்வு பெறுவதற்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குனா அந்த $1 $15 மாறும். வாவ், 15 மடங்கு. ஆமா. ஆனா அதே $1 நீங்க ஓய்வு பெறுவதற்கு வெறும் 10 வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு செஞ்சா அது வெறும் $1.97 மட்டுமே வளரும். இது எப்படி சாத்தியம்? நேரம் பாத்தீங்கன்னா வெறும் 4 மடங்கு தான் அதிகரிக்குது. அதாவது 10 வருஷத்திலிருந்து 40 வருஷம். ஆனா லாபம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகரிக்குது. 1.97ல இருந்து 15. இதுக்கு பேரு தான் கூட்டு வட்டியின் இயற்பியல். ஆரம்ப வருஷங்கள்ல உங்க அசல் மட்டுமே வளரும். ஆனா நேரம் செல்ல செல்ல உங்களுக்கு கிடைச்ச லாபம் தனக்கான ஒரு புதிய லாபத்தை உருவாக்க தொடங்கும். அதாவது வட்டிக்கு வட்டி கிடைக்குது. அதேதான். அந்த 40 வருஷ பயணத்துல கடைசி 10 வருஷங்கள்ல தான் அந்த எக்ஸ்போனென்ஷியல் கர்வ் செங்குத்தா மேல் நோக்கி போகும். நீங்க தாமதமா முதலீட்ட தொடங்கினா அந்த செங்குத்தான வளர்ச்சியை நீங்க மொத்தமா இழந்துடுவீங்க. ஓஹோ, இதனாலதான் ஆதாரங்கள்ல அந்த வயதுக்கான மதிப்பெண் அட்டை, அதாவது ஏஜ் ஸ்கோர் கார்டு அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்களா? ஆமா, அது ரொம்ப சரியான ஒரு வழிகாட்டி. அதாவது 30 வயசுல சொந்த வீட்டுக்கான முன்பணத்தை சேமிச்சிருக்கணும், 40 வயசுல ஆண்டு வருமானத்தை போல 3 மடங்கு தொகையை சேமிச்சிருக்கணும், 55 வயசுல வீட்டின் கடனை அடைக்கும் தருவாயில இருக்கணும் அப்படின்னு சில இலக்குகள் வச்சிருக்காங்க. கரெக்ட். சீக்கிரம் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல பெஞ்ச்மார்க். சரி, சீக்கிரம் முதலீட்டு தொடங்கணும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த பணவீக்கத்தை தாண்டி அந்த 7% லாபத்தை நான் எப்படி பெறுவது?
பேங்க்ல பணத்தை கொடுத்தா 1% அல்லது 2% தான் வட்டி தர்றாங்க. பேங்க் வட்டி வந்து கண்டிப்பா பணவீக்கத்தை பீட் பண்ணாது. ஆமா, பங்குகள் அப்புறம் பத்திரங்கள், அதாவது ஸ்டாக்ஸ் மற்றும் பாண்ட்ஸ் பத்தி நம்ம நிகழ்ச்சியை கேட்கறவங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால அதை நம்ம மறுபடியும் விளக்க தேவையில்லை. ஆனா இதையெல்லாம் எப்படி சரியா பயன்படுத்துறது? இங்கதான் வந்து கசெட் அலோகேஷன், அதாவது சொத்து ஒதுக்கீடு அப்படிங்கிற தந்திரம் உள்ள வருது. நீங்க சொன்ன மாதிரி பேங்க் வட்டி பணவீக்கத்துக்கு தோத்துரும். பங்குச்சந்தை தான் நீண்ட கால அடிப்படையில பணவீக்கத்தை வீழ்த்தும். ஆனா ஆனா அங்க ஆபத்து அதிகம் இல்லையா? நிச்சயமா மார்க்கெட் மேலேயும் போகும் கீழேயும் போகும். அது ஆபத்தை பத்தி பேசும்போது ஆதாரங்கள்ல நான் பீட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தேன். இது கேட்கறதுக்கு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மாதிரி இருக்கே. முதலீட்டுல இந்த பீட்டா அப்படிங்கிற எண் என்ன பண்ணுது? பீட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு முதலீட்டோட ஏற்ற இறக்கத்தை, அதாவது வாலட்டிலிட்டிய அளவிடுற ஒரு கணித அளவீடு. இப்போ முழு பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கத்தை 1 அப்படிங்கிற எண்ணை நம்ம வச்சுப்போம். சரி, மார்க்கெட் பீட்டா வந்து 1. ஆமா, இப்போ நீங்க வாங்குற ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட பீட்டாவோ அல்லது பங்கோட பீட்டாவோ 1.5 அப்படின்னு இருந்தா, சந்தை 10% ஏறும் போதே உங்க முதலீடு 15% வேகமா ஏறும். அட சூப்பராச்சே. ஆனா இருங்க, சந்தை 10% சரியும் போது உங்க முதலீடு 15% பாதாளத்துக்கு போகும். ஓ மை காட். அப்போ இறக்கமும் அதிகமா இருக்கும். ஒருவேளை நான் இளமையா இருக்கும்போது நிறைய பணம் சீக்கிரமா சம்பாதிக்கணும் அப்படின்னா எல்லாமே 1.5 பீட்டா உள்ள முதலீடுகளாவே வாங்கி போட்டுடலாமே. எப்படி இருந்தாலும் நீண்ட காலத்துல மார்க்கெட் மேல தானே போகும். அங்கதான் நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. இதுக்கு பேரு சீக்வென்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன புது ரிஸ்க்? அதாவது உங்க போர்ட்ஃபோலியோ ஒருவேளை 50% சரிவை சந்திச்சிடுச்சுன்னு வைங்க, அது திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரணும்னா 100% வளர்ச்சியை எட்டணும். அட ஆமா, ரூ. 100 50 ஆனா திரும்ப ரூ. 50 ஏறணும். அது 100% வளர்ச்சி. எக்ஸாக்ட்லி. இது பல வருஷங்களை உங்ககிட்ட இருந்து விழுங்கிடும். இதுக்காகத்தான் ஒன்றோடொன்று தொடர்பில்லாத சொத்துக்களை, அதாவது அன்கோரிலேட்டட் ஆசெட்ஸை இணைக்கணும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஓ, அதாவது பங்குச்சந்தை விழும்போது பத்திரங்கள் விழாது அப்படிங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் தொடர்பு தானே? சரியா புடிச்சிங்க. பங்குகளோட பீட்டா அதிகமா இருக்கும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோல பீட்டா குறைவான, உதாரணமா 0.5 பீட்டா உள்ள பத்திரங்களும் இருக்கணும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்றீங்க? ஆமா, இந்த 2 முரண்பட்ட சொத்துக்களை ஒன்னா சேர்க்கும்போது உங்க ஒட்டுமொத்த முதலீட்டு பயணத்தோட அந்த ஏற்ற இறக்கம் குறைஞ்சு ஒரு சீரான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ புரியுது. குறுகிய கால மற்றும் நடுத்தர கால தேவைகளுக்கு இந்த இன்டர்மீடியட் கவர்மெண்ட் பத்திரங்கள்ல முதலீடு செய்யறது பாதுகாப்பானது அப்படின்னு ஆதாரங்கள் சொல்றதும் இதனால தானா? அதேதான், உங்க பணத்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். சரி, இந்த உத்திகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. பணவீக்கத்தை வெல்வதற்கான வழியையும் பார்த்துட்டோம். ஆபத்தை குறைப்பதற்கான அந்த பீட்டா கணிதத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை விட ரொம்ப வேகமா குறுக்கு வழியில பணக்காரர் ஆவதற்கு நிறைய வழிகள் இன்டர்நெட்ல கொட்டி கிடக்க. நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. உதாரணத்துக்கு இந்த டே ட்ரேடிங், அப்புறம் ஆப்ஷன்ஸ் வர்த்தகம். யூடியூபை திறந்தாலே பாத்தீங்கன்னா, நான் ஒரே வாரத்துல என் பணத்தை அப்படியே டபுள் ஆக்கிட்டேன் அப்படின்னு பல பேர் வீடியோ போடுறாங்களே. ஆனா நம்ம ஆதாரங்கள் இது ஏன் இவ்வளோ கடுமையா எதிர்க்கிறாங்க? நம்ம ஆதாரங்களை ரொம்ப கூர்ந்து கவனிச்சா அதுல ஒரு உண்மை புரியும். டே ட்ரேடிங் அப்படிங்கிறது அடிப்படையிலேயே ஒரு ஜீரோ சம் கேம். அப்படின்னா? அதாவது பங்குச் சந்தையில புதுசா எந்த ஒரு மதிப்பும் இங்க உருவாக்கப்படுறதில்ல. ஒருத்தர் தோற்று இழக்கல பணம் நேரா இன்னொருத்தர் பாக்கெட்டுக்கு போகுது. ஓஹோ. நீங்க வீட்ல உட்கார்ந்துகிட்டு சாதாரணமா ஒரு லேப்டாப்பை வச்சு ட்ரேடிங் செய்யும்போது உங்களுக்கு எதிரா நிக்கிறது யாருன்னு தெரியுமா? யாரு? மைக்ரோ செகண்டுகள்ல முடிவெடுக்கிற வால் ஸ்ட்ரீட்டோட ஏஐ அல்கோரிதம்கள் மற்றும் கோடிக்கணக்கான டாலர்களை கையாள்ற மிகப்பெரிய பெருநிறுவனங்கள். அப்போ அதாவது நான் ஒரு சாதாரண துப்பாக்கியை வச்சுக்கிட்டு பெரிய பீரங்கிகளோட போரிட செல்றது மாதிரி சொல்றீங்க? சொல்ல போனா அதை விட மோசம். நீங்க ஒவ்வொரு முறை பங்குகளையோ ஆப்ஷன்ஸ்களையோ வாங்கி விற்கும் போதும் அதுக்கான கமிஷன் மற்றும் சில கட்டணங்களை செலுத்துறீங்க. ஆமா, புரோக்கரேஜ் ஃபீஸ் கட்டணும். இது ஒரு தொடர்ச்சியான உராய்வை ஏற்படுத்துது. நீங்க ட்ரேடிங்ல ஜெயிக்கிறீங்களோ இல்ல தோற்கிறீங்களோ, அந்த தரக நிறுவனங்கள் கட்டணங்கள் மூலியமா லாபம் அடைறது மட்டும் 100% உறுதி. அப்போ தனிநபர்கள் ஜெயிக்க முடியாதா? நீண்ட கால அடிப்படையில பாத்தீங்கன்னா, ஒரு தனிநபர் டே ட்ரேடிங்ல தொடர்ந்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இந்த கட்டணங்கள் அப்படிங்கிற வார்த்தை என்ன உண்மையிலேயே ரொம்ப அச்சுறுத்துது. சரி, நான் டே ட்ரேடிங்லாம் செய்யல. அமைதியா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல கொண்டு போய் என் பணத்தை போடுறேன்னு வச்சுப்போம். ஓகே. அங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒரு 2% வருடாந்திர கட்டணம்னு சொல்றாங்க. 2% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன தொகை தானே. நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல கொடுக்கற டிப்ஸை விட அது குறைவு. இது எப்படி என்னோட செல்வத்தை அழிக்கும்னு சொல்றாங்க? இங்கேதான் பலரும் செய்யற மிகப்பெரிய கணக்கு பிழை இருக்கு. அந்த 2% அப்படிங்கிறது வந்து உங்க லாபத்திலிருந்து மட்டும் எடுக்கப்படுறது கிடையாது. பின்ன இதுல இருந்து எடுக்கறாங்க? உங்க ஒட்டுமொத்த முதலீட்டுல இருந்தும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க அதை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை அந்த கூட்டு வட்டியும் பின்னணியில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே. சதவீதம் இல்ல, கிட்டத்தட்ட 40% வளர்ச்சி வாய்ப்ப அந்த கட்டணமே முழுங்கி இருக்கும். என்னது 40%?
அப்ப என்னோட மொத்த லாபத்துல பாதிய நான் கட்டணமாவே இழந்துடுவேன்னு சொல்றீங்களா? ஆமா, அதுதான் கசப்பான நிதர்சனம். அதனால தான் நோ லோட், அதாவது நுழைவு கட்டணம் இல்லாத மற்றும் மிக குறைவான கட்டணம் உள்ள இண்டெக்ஸ் ஃபண்டுகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆதாரங்கள் கடுமையா வலியுறுத்துது. இது உண்மையிலேயே பலருக்கும் ஒரு கண் திறக்கிற விஷயம். இதே போல வேறு சில ஆபத்தான குறுக்கு வழிகள் பத்தியும் நம்ம குறிப்புகள்ல இருக்கு. ஆமா, அந்த ரியல் எஸ்டேட் பத்தி சொல்றீங்களா? அதேதான். எந்த ஒரு முன்பணமும் இல்லாம, அதாவது நோ டவுன் பேமெண்ட்ல ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கி அத வாடகைக்கு விட்டு ஈஸியா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சிலர் இன்டர்நெட்ல சொல்றாங்களே. இது லெவரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற கடன் சார்ந்த உத்தியோட ஒரு இருண்ட பக்கம். இதுல என்ன ஆபத்து இருக்கு? இப்போ நீங்க முன்பணம் இல்லாம முழுசா கடன் வாங்கி ஒரு வீட்டை வாங்கினா அதுக்கான மாதாந்திர தவணை ரொம்ப ரொம்ப பெரியதா இருக்கும். அந்த வீட்ல இருந்து உங்களுக்கு வர வாடகையை விட நீங்க பேங்க்குக்கு கட்ட வேண்டிய தவணை அதிகமா இருந்தா அங்க ஒரு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ உருவாகுது. கை காசை போட்டு இஎம்ஐ கட்டணும். ஆமா, ஒருவேளை ஒரே ஒரு மாசம் வாடகை வரல அப்படின்னா கூட அந்த மொத்த கடனோட சுமையும் உங்களை அப்படியே மூழ்கடிச்சிடும். இது ஒரு முதலீடு கிடையாது, இது ஒரு மிக ஆபத்தான சூதாட்டம். புரிஞ்சது. அதே போல வரிச்சலுகைகளுக்காக வீட்டிலேயே ஒரு சொந்த தொழிலை தொடங்குறது, அதாவது ஹோம் பேஸ்ட் பிசினஸ் பத்தியும் பேசப்படுதே. ஒரு பிசினஸ் தொடங்குறது அப்படிங்கிறது எப்போதுமே லாபத்தை நோக்கமா கொண்டுதான் இருக்கணும். ஆனா சிலர் வீட்டு அலுவலகத்துக்கான வரி சலுகைகளுக்காகவே பேரளவுக்கு ஒரு தொழிலை தொடங்குறாங்க. டாக்ஸ் மிச்சம் பண்ணலான்னு தானே? ஆமா, ஆனா அந்த தொழில்ல உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டா என்ன ஆகும்? வரியில நீங்க சேமிக்கிற ஒரு 30 சென்ட்டுக்காக நிஜமான பிசினஸ்ல $1 இழக்கிறது எப்படி ஒரு புத்திசாலித்தனமான முடிவா இருக்க முடியும்? மிக சரியான ஒரு கேள்வி. சரி, இந்த ஆபத்துகளை எல்லாம் நம்ம தாண்டிட்டோன்னு வைப்போம். நம்ம வேலை மாறிக்கிட்டே இருக்கும்போது ஆங்காங்கே பழைய 401k கணக்குகள் சிதறி கிடக்கும். ஆமா, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு கணக்குலயும் பலவிதமான மறைமுக கட்டணங்கள் இருக்கலாம். இதை நாம என்ன செய்யணும்? அத அப்படியே கவனிக்காம விட்டுடுறது உங்க செல்வத்துக்கு நீங்களே வைக்க தீ அப்படின்னு தான் நான் சொல்வேன். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்க தேவையற்ற அந்த பராமரிப்பு கட்டணங்களை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க முதலீட்டு ஒதுக்கீட்ட ரொம்ப எளிதா கண்காணிக்கவும் முடியும். சரி, இந்த முடிவுகள் எல்லாம் நாமே எடுக்கணுமா அல்லது ஒரு நிதி ஆலோசகரை நாடலாமா? நீங்க ஒரு நிதி ஆலோசகரை தேடும்போது ஒரு முக்கியமான வார்த்தையை கவனிக்கணும். அதுதான் ஃபிட்யூஷரி. ஃபிடுஷரி அப்படின்னா என்ன? அதாவது நம்பகத்தன்மை கொண்டவர். பல சாதாரண ஆலோசகர்கள் பாத்தீங்கன்னா தங்களுக்கு கிடைக்கிற கமிஷனுக்காக உங்களுக்கு பொருத்தமில்லாத ஃபண்டுகளை கூட விற்க முயற்சி பண்ணுவாங்க. ஓ, அவங்க லாபத்தை பாப்பாங்க. ஆமா, ஆனா ஒரு பிடூஷியரி அப்படிங்கிறவர் சட்டபூர்வமாகவே உங்களோட நலனை மட்டுமே முன்னிறுத்தி செயல்பட வேண்டியவர். அவர் உங்ககிட்ட முதல்ல உங்க நிறுவனத்தோட இலவச மேட்சிங் பணத்தை நீங்க முழுமையா பெற்றுட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பார். ஆஹா, இன்னைக்கு நம்ம பல அடுக்குகளை தாண்டி ரொம்ப ஆழமா போயிட்டோம். நிஜமாவே ஒரு விரிவான விவாதமா தான் இது அமைஞ்சது. ஆமா, பசுமை குடில் போன்ற கணக்குகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, வரி பல்வகைப்படுத்தல் மூலமா எதிர்காலத்தை எப்படி காக்கிறது, அப்புறம் அந்த கூட்டு வட்டியின் செங்குத்தான வளர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டோம். பீட்டா மற்றும் தொடர்பற்ற சொத்துக்களை இணைச்சு ஆபத்து குறைக்கிறத பத்தியும் பேசணும். அது மட்டும் இல்லாம எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம செல்வத்தை உறிஞ்சுற அந்த 2% கட்டணங்கள் மற்றும் ட்ரேடிங் போன்ற மாய வலைகளை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பல விஷயங்களை நம்ம அலசியிருக்கோம். கண்டிப்பா, இது எல்லாமே வெறும் தகவல்கள் கிடையாது, உங்க வாழ்நாள் உழைப்ப பாதுகாக்கிற ஒரு அரண்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். சரி, நாம இந்த விவாதத்தை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு புதிய ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா கேளுங்க. இந்த ஆதாரங்கள்ல நாம பார்த்த ஒரு விஷயத்த சற்று உற்று நோக்குங்க. அதாவது, இப்ப இருக்கிற மருத்துவ வளர்ச்சியால மனிதர்களோட ஆயுட்காலம் 100 வயதை ரொம்ப எளிதா எட்டக்கூடும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஆமா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஏறிக்கிட்டே போகுது. ஒருவேளை நீங்க ஒரு 65 வயசுல வேலைக்கு செல்றதை நிறுத்திட்டா மீதமுள்ள ஒரு 35 வருஷங்களை நீங்க எப்படி கழிக்க போறீங்க? 35 ஆண்டுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்னொரு முழுமையான வாழ்க்கை இல்லையா? நிச்சயமா, அது ஒரு நீண்ட காலம். அப்படியானால் இனி வரும் காலங்கள்ல இந்த ஓய்வு காலம் அப்படிங்கிற சொல்லோட அர்த்தமே மாறிடுமா? எப்படி சொல்றீங்க? எதிர்காலத்துல ஓய்வு அப்படிங்கிறது வேலையை முற்றிலும் நிறுத்திவிட்டு வீட்டிலேயே முடங்குவது அப்படின்னு இல்லாம, பணத்துக்காக கவலைப்படாம நமக்கு பிடிச்சமான வேலையை நமக்கு பிடிச்சமான நேரத்துல செய்வதற்கான ஒரு நிதி சுதந்திரம், அதாவது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் என உருமாறுமா? இதை பற்றி நீங்க சற்று சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை அது. அந்த நிதி சுதந்திரத்தை நோக்கிய உங்களோட பயணத்துக்கு இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் ஒரு தெளிவான வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட பயணித்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.